வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 298 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம எப்போவுமே அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முன்னாடி நாள் ட்ரேடிங்கோட லோக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்திச்சிருந்தது. ஏன்னா நம்ம காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்துன்னு எதிர்பார்த்தோம். முதல் டார்கெட்டை ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சரிவை சந்திச்சு 293க்கு பக்கமாக வந்திருக்கு. அதுலேருந்து ஓரளவு பவுன்ஸ் பேக் லைட்டாக கன்சால்டேட் ஆகி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து 296 பக்கமாக போனோன்னா மறுபடியும் அதோடைய செல்லிங் கண்டினியூ ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸில் மறுபடியும் செல்லிங் கண்டினியூ ஆகிருக்கு. திருப்பியும் அதுக்கு முன்னாடி நாள் லோ பக்கமாக வந்து மார்க்கெட் 294 பக்கமாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறோம். 302 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் அதிகரிக்கிற சமயத்தில் ஸ்டாப் லாஸோட ஜோனும் அதிகரிக்குது. நம்ம இங்கே கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் மார்க்கெட் புல் பேக் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் செல் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆவரேஜ் பண்ண வேண்டிய இலக்கு 302 வரைக்கும் பண்ணலாம். கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கம்மியான ஆவரேஜ் பண்ணுற சமயத்தில் 2-3 பாயிண்ட் வந்தால் கூட லாபத்தை புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்திச்சாச்சு. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 290. இன்னும் ட்ரெண்ட் கன்னியூஷனாக 286 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வரலாம். ரொம்ப கம்மியான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே இருந்து ஓரளவு கன்சால்டேட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.